உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை நியமிப்பது குறித்த விவரங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைக்கிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளை உறுப்பினர்களாக நியமனம் செய்யக்கூடிய வகையில கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தக்கூடிய சட்ட திருத்தம் என்பது வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி முதல் அதற்கான விண்ணப்பம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த 21ஆம் தேதி அறிவித்திருந்தார். அதன்படி உள்ளாட்சி அமைப்புகளில மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்வது தொடர்பான விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பத்துடன் குற்ற வழக்குகளில் விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்கள் அதில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், விண்ணப்பிக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மாற்றுத்திறனாளிகள் அதே பகுதியில் வசிக்க வேண்டும், விண்ணப்பங்களை பரிசீலனை செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில குழு அமைக்கப்படும் என அந்த விதிகள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உள்ளாட்சி அமைப்புகளில மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்ய தொடர்பான ஒரு சட்ட முன்வடிவு பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில கடந்த 21ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகள் சார்பாக முதலமைச்சருக்கு நடத்திய அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த சட்டம் அமல்படுத்துவது தொடர்பாக ஜூலை 1ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அந்த விண்ணப்பத்துடன் சேர்த்து குற்ற வழக்குகளில் இருக்கக்கூடிய விவரங்கள் மற்றும் சொத்து விவரங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். அதே போல விண்ணப்பிக்கக்கூடிய நபர் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உள்ள இருக்கக்கூடிய முகவரியில் வசிக்க வேண்டும் உள்ளிட்ட திருத்தங்கள் விதிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் தலைமையில பரிசீலிக்க குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில உள்ளாட்சி அமைப்புகள்ல 3634 மாற்றுத்திறனாளிகள் நியமனம் செய்வதற்காக விண்ணப்பம் வாங்கப்படுது. அந்த வகையில இதுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை 1ஆம் தேதி முதல் வழங்கப்படக்கூடிய நிலையில அதற்கான விண்ணப்பங்கள் தற்போது விண்ணப்பங்கள் கொடுக்கக்கூடிய நிலையில அதற்கான விதிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. நந்தா, நன்றி அபினேஷ் விவரங்களுக்கு.